सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। दिव्य विवेकम 25வது ஸ்லோகம். 25 ஸ்லோகம் படிச்சிருந்தோம், விளக்கம் பாதி சொல்லியிருந்தோம். 25 அசங்க சச்சிதானந்தக ஸ்வபிரபோ துவைத வர்ஜிதக அஸ்மி இதி சப்தவித்தோ அயம் சமாதி சவிகல்பக. இந்த வார்த்தைகளை சுலோகத்தில் திருப்திச விவேகம் சுலோகத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். பஜகோவிந்தம் எப்படி மனப்பாடம் பண்ணி நம்ம நல்லா சொல்கிறோம் அது மாதிரி. ஏன்னா இது பக்கா வேதாந்த கருத்தை நமக்கு உள்ள திணிக்குது. நம்ம யாரு அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டப்படுது. கம்பு தெரியுமா? வீட்டில் இருக்கு. கடுகு வீட்டில் இருக்கு. சிறுதானியங்களில் குதிரைவாளின்னு ஒன்று இருக்கு, சாமின்னு ஒன்று இருக்கு, வரகுன்னு ஒன்று இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது கலந்துச்சின்னு வைங்க, இந்த கம்பு கடுகோட அதெல்லாம் ஒரே மாதிரியான சைஸ் தான். அது எப்படி பிரிப்பீங்க? இப்போ நிறைய இருக்கு. நான் எடுத்து பிரிக்கணும். புடைச்சோம்னா கடுகோட சேர்ந்து அதே அளவுள்ள மற்றதும் வரும். கஷ்டம். அது போன்று நமக்கு ஒன்று தெரியும். இந்த உலகத்தில் நம்ம கான்சியஸில் இருக்கோம். இப்போ கான்சியஸ்னா விழிப்பு உணர்வில் இருக்கும், ஜாக்கிரத அவஸ்தையில். இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிறப்போ உலகமும் நாமும் கலந்து இருக்கிறப்போ எதை நாம் பெருசாக எப்போவுமே சின்னதாக பண்ணிட்டு இருக்கோம்? திருக்கா திருஷ்யமா? யோசனை பாருங்க. திருஷ்யத்தை பார்த்துட்டே இருக்கிற நாம இந்த திருஷ்யம் யார் பார்க்கறாங்கிற திருக்க மறந்தே போயிட்டோம். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற கஷ்டம். அதனாலதான் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தியானம் பண்ணு. நான் யாரு திருஷ்யத்தை பார்க்கறாங்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தியானம் பண்ண சொல்றார். அப்படி தியானம் பண்ணணும்னா இது ரொம்ப ஈஸி. ஏன்னா நாம் திருக்க மறந்து திருஷ்யத்தில் இருந்தனால எது ஜாஸ்தி இருக்குன்னா, திருஷ்யத்தோட கலந்து இருக்கிற அந்த பொருள் தான் நம்மகிட்ட ஜாஸ்தி இருக்கு. இந்த திருஷ்யத்தில் கலந்துக்க நாம ஏன் ஜாஸ்தியாக இல்லை அப்படின்னு கேட்டால், உதாரணமா திருஷ்யம்னா எந்தெந்த பொருள் திருஷ்யம்? நமக்கு எல்லாமே திருஷ்யம். இப்போ பார்க்குற நம்மவே பார்த்துக்கிறோம்ல. நீ யாருப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் இன்னாருன்னு சொல்கிறோம். நான் இன்னாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் யாரு? திருஷ்யம் தானே. நான் இன்னாருன்னு ஒரு ஐடி சொல்கிறீங்கள, நான் இன்னாரு இப்படிப்பட்டவன் இங்கே இருக்கேன் அப்படின்னு உங்களவே நீங்கள் சொல்கிறீங்கள. ஆனால் அப்பவும் நம்ம ஒன்று சிந்திக்கலை. என்ன தெரியுமா? இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறா சொல்லக்கூடிய அந்த ஆள். அதனால தான் ரமணர் எப்போவுமே ஒன்று கேட்பார், சந்தேகத்தை கேளுங்க, என்னென்னா சந்தேகம் வருமோ அதான் கேளுங்கன்னு சொன்னால் சந்தேகம் கேட்க போகிறார். சந்தேக கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ரமணர் எப்படி பதில் சொல்லுவாருன்னு தெரியுமா? சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, நான் எப்போவுமே உண்மையான அந்த பொருளாக தானே சச்சிதானந்தமாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பந்தத்தில் நான் எப்படி அமைஞ்சேன்? எப்படி எனக்கு வந்தது? இது நான் யாராக இருந்தேனோ அது மாதிரி இருந்திருக்கணும்ல, ஏன் மாறிச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவர் இப்போ பதில் எப்படி சொல்லணும்? ஏன் மாறிச்சின்னு தானே சொல்லணும். ஆனால் ரொம்ப சீக்கிரம் தப்பிச்சிருவார். எப்படி தெரியுமா? சந்தேகம் கேட்கல, ஏன் மாறிச்சு, நீ எப்படி இருந்தன்னு, அதுவும் யாருன்னு யோசனை நினைப்பார். அப்படின்னா
கேள்வி கேட்கறதில்ல, யாரும் இந்த கேள்வி கேட்கறது அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு. யாரு கேட்கறதுன்னா யாரு கேட்கிறா? நீ கேட்கிறேன்னு நான் தான் கேட்கிறேன்னா நான் சொல்லியே அதை யாரும் தான் நான் அப்படின்னு கேட்டா இவரை எங்க கொண்டு போற தெரியுமா? திருக்கு திருஷ்யத்தோட கலந்து இருக்கக்கூடிய பொருளை செப்பரேட் பண்றார். திருஷ்யத்தோட ஏண்டா சேர்ந்து இருக்க, நீ தனியான ஆளு அப்படின்னு. இதைத்தான் 25வது ஸ்லோகம் சொல்லுது. சவ்விகல்ப சமாதி, வேறுபாடு தெரியும், ஆனா நீ என்ன செய்யணும்? துண்டா நிக்கணும். நான் முந்தியெல்லாம் பஸ்ஸில் போவேன், ஊட்டியில் இருக்கிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ பிரம்மச்சாரியாக இருந்தப்போ வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் போட்டுட்ருப்பேன், குடுமி வச்சுருப்பேன், மொட்டை அடிச்சிருப்பேன், பட்டையை விபூதி போட்டு ஒரு பொட்டு வச்சுருப்பேன். பஸ்ஸில் உக்காந்துருக்கிறப்போ ஒரு ஆள் என்ன கூப்பிடணும், பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டயே சொல்கிறாரு அவரை கூப்பிடுன்னு. அது எப்படி அடையாளம் சொல்கிறாரு தெரியுமா? இந்த மொட்டை அடிச்சுட்டு குடுமி வச்சுருக்காரு அவரை கூப்பிடு. எதுக்கு அப்படி சொல்லணும்? ஐடியா பண்றது. எல்லாருமே மக்கள் தான், எல்லாரும் மக்கள். அந்த மக்களுக்குள்ள ஏதோ ஒரு வேற்றுமை இருக்கு. அந்த வேற்றுமையை வச்சுதான் அந்த பொருளை செலக்ட் பண்றோம். உங்களால முடியுமா? ஒரு காக்கா, எல்லா காக்காவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இந்த காக்கா அந்த காக்கா ஒன்னா ரெண்டான்னு? நேற்று வந்து இங்க உட்காந்து சாப்பிட்ட காக்காவா இது வேற காக்காவான்னு சொல்ல முடியுமா? அந்த காக்காவுக்கு அது தெரியுமா? காக்கா நிறைய இருக்கு, அது ஐடி பண்ணுமா பண்ணாதா? பண்ணாதா? ஏன் நமக்கு பண்ண தெரியல அந்த காக்காவை? ஏன்னா நாம காக்கா கிடையாது. நாம காகமா இருந்திருந்தா என்னதான் இருந்தாலும் மூக்கு மொழி அந்த கண்ணு இதை வச்சு அந்த இதை வச்சு கண்டுபிடிச்சிடுவோம். ஓ இவன் இந்த ஆள் இவன் அங்கே அப்படியே கண்டுபிடிச்சிடுவோம். அது மாதிரி ஆடு, நிறைய ஆடு மந்தையில் இருக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை வச்சு கொண்டுதான் மற்றவனை எடை போட முடியும். இப்ப நம்முடைய சாமியெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? மனுஷன் மாதிரி தானே இருக்குது. சில பேர் பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இவங்க ஒரு கணபதி பாட்டு பண்ணாங்கள, யானை முகத்தவன், அந்த மாதிரி கணபதி ஆகவும் வருவார், பல ரூபத்தில் இருக்கார். ஆனா பெரும்பாலும் யானை முகமா வச்சாலும் மனுஷன் மாதிரி தான் நடக்கிறான். அந்த மாதிரி தானே வைக்கிறோம். நம்ம கடவுளை பெருசா வைக்கிறோம். அதாவது நம்முடைய ஐடியல், நம்மைய காட்டிலும் உயர்ந்த ஐடியல் ஒண்ணு இருக்கணும்னா அது என்னவா இருக்கும்னா அது கடவுள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேல என்ன? கடவுளுக்கு என்னென்ன வல்லமை உண்டு? எல்லா பார்த்தீங்களா, எல்லா வல்லமையும் இருக்கணும், அப்பதான் கடவுள். அப்ப எல்லா வல்லமையும் நமக்கு இருந்துச்சுன்னா கடவுள் தானே. அப்ப யோசனை பண்றாரு, சர்வ அதிகாரமும் அவனுக்கு இருக்கு, சர்வ வல்லமை இருக்கு, அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாம் அவரால் முடியும் அப்படின்னு சொல்ற. அவர் நினைச்சா என்ன பண்ணுவாரு? என்னன்னாலும் பண்ணுவார் அப்படிலாம் சொல்றான். அப்போ நம்முடைய உலகத்துல பயங்கரமான ஒரு சுதந்திரம், பயங்கரமான ஒரு பவர், சக்தி இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த ஒரு பொருளை கற்பனை பண்ணி என்ன செய்தான்? மனித உருவமா கொண்டு வந்து ஒரு கடவுள் ஆக்கிட்டோம். ஒரே நேரத்துல ரெண்டு கை தான் இருக்கு, வேலை செய்யறோம். பல வேலை செய்ய முடியாது ரெண்டு கை வச்சு. சில பேர் பொருளை எடுத்துட்டு போல பார்த்தீங்களா, இந்த விலையில கொஞ்சம் இந்த விலையில கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே போய் அப்புறம் இப்படி பிடிச்சி இப்படி கொண்டு போவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 5 கை 6 கை சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கையால தூக்கிட்டு போவாங்கல்ல. பின்ன நம்மளுடைய வல்லமைக்கு நிறைய பேர் செய்வாரு அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய கையை கொடுக்குறோம். உண்மையாக அத்தனை கை இருக்குதா? என்ன இண்டிகேட் பண்ணுது? அவரால் எல்லாம் செய்ய முடியும். இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை கொண்டு வந்து கேஸ் மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்தது யாருன்னா திருவள்ளுவர். இப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவர் சொல்றாரு ஒரு வார்த்தையில, நம்பணும். கடவுள்னா அந்த ஹையஸ்ட் ஐடியல், டாப் மோஸ்ட் ஐடியல், அதுக்கு மேல யாரோ இருக்கான்னு சொல்லக்கூடாது. இப்போ அவர் சொன்னாரு,
தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டேன். இது என்னன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு, தெய்வத்தால் ஆகாதது எதுவுமே இல்லைல்ல. அப்ப வள்ளுவர் அதை போட்டாரு, யாருக்கு தெரியும்? தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் அவருக்கு ஒரு ஐடியாவா வச்சிருக்கோம். அதைத்தான் திருக்குன்னு சொல்றோம். உலகம் முழுவதும் திருஷ்யம், உலகத்தையே ஆசிரியமாக வைத்து கொண்டு இருக்கிறது திருக்கு. அந்த திருக்குத்தான் வல்லமை வாய்ந்தது. அதனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ இவர் இந்த திருக்குறள்ல இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கோழி தரும். அப்படின்னா யார உயர்த்தி பேசியிருக்காரு? மனிதனை. தெய்வம் என்னடா தெய்வம், அவனால முடியவில்லைனால அவன் செய்யாத நான் செஞ்சு காட்டுறேன் பார், என்கிட்ட என்ன இருக்கு? முயற்சி இருக்கு, தீவிர முயற்சி இருக்கு. அந்த முயற்சியால நான் செய்து காட்டேன். இப்படிதான் பொருள் படிச்சிருக்காங்க. ஆனா அந்த சுலகம் படிச்சு பாருங்க திருக்குறள்ல, தெய்வத்தால் இறைவனால் ஆகலைன்னாலும் முயற்சி நமக்கு கை கொடுக்கும்னு விளக்கம் எழுதியிருக்கா. உங்களுக்கு இது சரியா படுதா? அப்படி சொல்லலாமா? அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பொருள்? அது சரி, தெய்வம்ன்ற ஒரு ஐடியால ஆகாது என்ற வார்த்தையை போட்டு குறைக்க பார்க்கறாருன்னு நம்ம நினைக்க தோணுது. அப்படி அல்ல. இங்க என்னன்னா நம்முடைய மரம் என்னன்னு சொல்லுது, யார் யாரு தெய்வம் தெரியுமா? எது எது மனிதனுக்கு இயலாததோ, வெற்றி கொள்ள முடியாததோ, அது எல்லாம் என்னது? தெய்வம். யோசனை பாருங்க. ஒரு பாம்பு நம்ம காட்டிலும் கம்மி தான், ஆனா பயப்படுறோம். ஏன்னா அந்த பாம்பு கிட்ட நம்ம காட்டிலும் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றும் மிருகங்கள்ல இருந்து ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன கொசு நம்மால வெற்றி கொள்ள முடியல. ஒரே ஒரு கொசு வந்துட்டே இருக்கும். அது கொசு இல்லை, கொசுன்னு கூட சொல்லக்கூடாது. அது எங்க வரணும் தெரியுமா? ரொம்ப படிக்க விடாது. எங்க வரும்? கண்ணுக்கிட்டே வரும், தூண்டு இருக்கும். நீங்க ஒரு பேப்பர்ல எண்ணெய் தடவி வச்சு பாருங்க, அது அத்தனை அங்க போய் ஒட்டிக்கும். அப்படிதான் செய்ய முடியும். இப்ப இங்க என்ன நம்மளால வெற்றி கொள்ள முடியல அப்படின்னா, அடுத்த வரை நல்லா படிச்சு பார்க்கணும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முயற்சி செய்திருக்கல, நீ எந்த அளவுக்கு செய்திருக்கிறியோ அந்த அளவுக்கு பலன் அது தரும். எப்போ? ஒருவேளை நீ பிறந்து முயற்சி செய்து வெற்றி அடைய முடியாம செத்து போயிட்டேன்னு வை, 80 வயசு வெற்றி அடைய முடியல, இன்னும் 2 வயசு இருந்திருந்தா வெற்றி கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. ஆனா செத்து போயிட்ட. 80 ஆண்டு வரைக்கும் நீ செய்த முயற்சி என்ன ஆகும்? போச்சு அப்படின்னு நினைக்கிறியா? 2 வருஷம் இருக்குதுன்னா அந்த 2 வருஷம் இந்த பிறவில இருந்திருந்தா நீ வெற்றி கொள்ளலாம். ஆனா அந்த 2 வருஷம் இல்லாம போச்சு அப்படின்னா எதனால இல்லாம போச்சு? அது எதுக்கு பிராரப்தம் எல்லாம் கொண்டு வரீங்க? காலம், வயசுங்க. நீ இன்னும் 2 வருஷம் இருந்திருக்கணும், இருக்க முடியல. அப்போ எதனால வெற்றி கொள்ள முடியல? காலம் நமக்கு கை கொடுக்கல. நம்முடைய ஆரோக்கியம் அவ்வளவுதான் இருந்துச்சு, அதான் செஞ்சு போயிட்டான். அப்ப காலம் கை கொடுக்கல. இப்ப இந்த திருக்குறள்ல தெய்வத்தால் ஆகாது எனினும் என்ற இடத்துல, தெய்வத்தால் என்கிற இடத்துல காலத்தால்னு போட்டு பாருங்க. காலத்தால் ஆகாது எனினும் அப்படின்னா, காலம் உனக்கு சில நேரம் உனக்கு கை கொடுக்கலன்னா பயப்படாத. நீ செய்த எல்லா முயற்சிக்கும் பலன் நிச்சயமா உண்டு, உனக்கு கூலி தருவியா. ஏன்னா அந்த காலம் தானே உனக்கு செய்ய விடாம தடுத்தது. அது யாரும் சொல்றாரு? காலம்னா
யார் அவரு? கடவுள் தான். யார் அவரு? காலதேவன் யாருங்க? யமன். அவ இந்த காலத்தை நம்ம என்ன மாதிரி கடவுளாக்கி இருக்கோம்? யமன். அவன் தான் ரொம்ப பங்க்சுவாலிட்டி, ரொம்ப ரொம்ப. நீங்க நினைக்கிற மாதிரி மழை வந்துச்சுங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னன்னாலும் சொல்லிக்கங்க, மழை வந்தாலும் இடி இருந்தாலும் அவள் லேட் ஆக மாட்டார். ஒண்ணுமில்ல, ஒரு கையில போனு அடுத்து அந்த சரக்கெல்லாம் நீங்க போட்டு விட்டுருங்க, நான் பார்க்கணும்னு பேசிட்டு இருப்பார். மனைவி வந்து ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுத்துருப்பார். இதை குடிச்சு இந்த பக்கம் பேசிட்டே இருப்பார். மனைவி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா ஃபோன் அப்படியே தொங்கிட்டு இருக்கும், பாதி காப்பி அப்படியே இருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியாத கண்ணை மூடி இருப்பார். இது போயிட்டார். இப்பதானே காப்பி குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ள காணாம போயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லலாம்ல. கொஞ்சம் இல்லையா, இந்த பிசினஸை முடிச்சுட்டு இந்த காப்பியை குடிக்க அப்படின்னா கூட்டி போயான்னு சொல்லி ஒத்துக்கு வரான். ஒரு காப்பி பாதி காப்பி குடிக்க கூட வர மாட்டேங்கிறாரு, அப்படியே கூட்டி போயிட்டார். இந்த நிகழ்ச்சி கதை மாதிரி சொல்றேன், உண்மை இது. இந்த இதே ஊர்ல சேட்டுன்னு ஒருத்தர் இருக்கார், டாகூர் தாஸ். அவருடைய கஸ்டமர் ஒருத்தர் அங்க வாணி விலாஸ் கிட்ட வீடு, அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஃபோன் பண்ணிட்டு இவருடைய சரக்கு அவர்கிட்ட கொடுத்து நீ வியாபாரம் பண்ணிட்டு அந்த லாபம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இங்கே இருக்கேன். ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு கட்டாது இவர் பேசுறாரு, அவர் பேசல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அந்த அம்மா ஓடி வருது, அவர் காலமாயிட்டாரு. பிடின்னு பேச பேச இப்படியா அப்படின்னு பாரு, ஹார்ட் அட்டாக் எப்படி வருது. ஏதாவது ஒரு வகையில காலம் நமக்கு கை கொடுக்காம போயிடும். நமக்கு ஊக்குவிக்கிறதுக்காக வள்ளுவர் கவலைப்படாத, நீ செய்த முயற்சி எந்த அளவுக்கு இருந்தாலும், ஆனால் வயசு என்ன அவனுக்கு 90, அதுவும் 10 வருஷம் இருந்தாலும் இல்லை 2-3 வருஷம் நீ இப்போ என்ன இல்லையோ, இனிமேல் நான் முயற்சி செஞ்சு சாமியை பார்த்து பஜனை பண்ணி நாமத்தை சொல்லி யோகமெல்லாம் சொல்லி என்னமோ சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி சொல்றீங்க, அதெல்லாம் கற்றுட்டுன்னா முடியுமா அப்படின்னு விட்டுட்டா சொல்றாரு, விடாத 2 வருஷமா நான் கட்டேசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ செய்யறத செஞ்சுட்டே இரு, என்ன ஆகும் அது உன்னை அங்கே கொண்டு போய் விடும். இதுதாங்க உண்மை. அதைத்தான் இங்க சொல்றாரு. நாம யாருங்கிறத தெரிஞ்சு கொண்டே வந்தோம்னா நம்ம கிட்ட கலந்து இருக்குது பாருங்க, இந்த கடுகு கம்பு சோளம் எல்லாம் சேர்ந்து இருக்கு பாருங்க, அதெல்லாம் தானா விளைகிறோம். கலப்படம் விளைகிறோம். கலப்படம் நம்ம கிட்ட எது? திருஷம். அப்படின்னா என்ன? நாமமும் ரூபமும். வெறும் நாமமும் ரூபமும் சொன்னா போதுமா? என்ன அது? எத்தனை விஷயங்கள் இருக்கு. சொல்லிலையும் இருக்கு, பொருளிலையும் இருக்கு. நாமம் ரூபம்ங்கிறது சொல்லும் பொருளும் கலந்து இருக்குது. அதனாலதான் 2ஐயும் தியானம் பண்ண சொன்னார். முதல்ல பொருளை விட்டா அப்புறம் சொல்லு, அப்புறம் சொல்லையும் விட்டோம்னா நம்ம ஐக்கியமாயிடுவோம். அதனாலதான் இங்க சொல்றாரு, அசங்க பற்றற்ற, நாம எதுலையுமே பற்றிடாம இருக்கும். சச்சிதானந்தம் நமக்கு தெரியும். சத்து சித்து ஆனந்தம். இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு என்ன விளக்கம்? சச்சிதானந்தம்னா இருப்பு, அறிவு, ஆனந்தம். இருப்பு அப்படின்னா என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். நாம எப்பவுமே இருக்கிறோம், அதுதான் சத்து. சித்துன்னா நம்ம இனிமே தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு என்பது எதுவும் இல்லை நமக்கு. நாம யாருங்கிறது இன்னும் ஒரு விஷயத்தை படிச்சு பார்த்து சிந்திக்கணுமா? தர்மம் எது, அதர்மம் எது அப்படின்னு கேட்டா விதுர நீதி எடுத்து படிக்கலாம், அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு சாட்சி தேவைப்படுது, சாஸ்திரங்கள் தேவைப்படுது, வேதாந்தம் வேணும். எதுக்கு வேணும்? தர்மம் எது அதர்மம் எதுன்னு கண்டுபிடிக்க, இந்த திருஷ்யத்தை கண்டுபிடிக்க. அதே மாதிரி நல்லது கெட்டது, சொர்க்கம் கிடைக்கிறது, என்ன செய்யணும், இது எல்லாமே சாஸ்திரம் சொல்லுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்குது. நான் யாருன்னு எந்த சாஸ்திரத்தை கேட்கணுமா? அதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. பிரமாணம் அப்படின்னு ஒரு வார்த்தை, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரமாணம்னா என்னது?
எவிடன்ஸ், ப்ரூஃப். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற திருஷ்யத்தை எல்லாம் ஒரு பேரை சொல்றப்போ அதுக்கு என்ன ப்ரூஃப்ங்கிறப்ப நம்ம காட்டலாம். நமக்கு நாமே நான் இருக்கிறேங்கிறதுக்கு எந்த வேதாந்தத்திலிருந்து ப்ரூஃப் பண்ணுவீங்க? பிரமாணம் என்னது? நீங்க இருக்கேங்கிறதுக்கு எதை பிரமாணமா சொல்லுவீங்க? எவிடன்ஸா? இன்னொன்று படிச்சு வச்சு இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரியா நம்ம இருக்கோம்? இல்லை. அதைத்தான் இங்க சொல்றாரு. சக்தி சித்து அது ஆனந்தமா இருக்கு. சுவப்பிரப சுய ஒளி உடைய, இதுதான் அது. சுய ஒளின்னா யாரும் பற்ற வச்சு ஒளியை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இது இயற்கையாகவே தான் இருக்கின்ற ஒரு விளக்கத்தோடவே அது இருக்கு. இரண்டு அற்ற துவைத வர்ஜிதக என்ற வார்த்தை போட்டுக்க. துவைதனா இரண்டு, வர்ஜிதகனா இல்லை. இப்ப நம்ம இரண்டா இருக்கோமா இல்லையா? இரண்டாக மட்டும் இல்ல, நிறைய இருக்கும். ஆனா நாம ஒரே ஆளு. இந்த ஒரே ஆளுகிட்ட நிறைய திருஷ்யம் கலந்து கிடக்கு. அங்க இரண்டு அற்றன்னா எந்த விதமான திருஷ்யமும் ஒட்டி கொள்ளக்கூடாது, அப்படி இருக்கக்கூடியது. அஸ்மியிட்டு இப்ப நம்ம மேல சொன்னோமே அது மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்கிற. ஹிப்னாட்டைஸ், பிரெயின் வாஷ். இதுக்கு பேர் பிரெயின் வாஷ் இல்லை, ஆக்சுவலா உண்மையை தெரிஞ்சவர்களுக்கு வாஷ் பண்றோம். தனி அதாவது ஆகாத அனாத்மாவாக நமக்கு இருக்கக்கூடியதை தள்ளுனா என்ன மிஞ்சி நிற்கும்? எது இருந்ததோ அது இருக்கும். அது சுயம் பிரகாசம்னு சொல்ல வந்தார். இதுவே வேதாந்த சப்தத்துடன் கூடிய சவிகல்ப சமாதி அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்றார். அசங்க சங்க வர்ஜிதக ஆத்மா. ஆத்மாவை தவிர்த்து இன்னொரு உண்மை பொருள் இல்லை எப்பவுமே. விவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம் அனைத்தும் ஒரே பாரமார்த்திக சத்தியத்தில் அடங்கிவிடும். மூணு சத்தியம். ஒன்று சத்தியங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது. விவகாரிக சத்தியம்னா என்னது? இப்போ இருக்குல்ல, இது எந்த திருஷ்யம் நம்ம பொய்ன்னு சொல்றோமோ, எந்த திருஷ்யம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அது பொய்யா சத்தியமா? பொய்ன்னு நாம இப்ப சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி தெரியுதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அது சத்தியம்தான், சத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இது விவகாரிக சத்தியம் தான். உண்மை தானே? என்ன பார்க்கறது எல்லாமே உண்மை தானே? அது யாராவது மறுக்க முடியுமா? நாம என்னமோ அந்த ஆன்மாவில் இருக்கோம், இதெல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சு இதை பொய்ன்னு சொன்னா ஒருத்தன் புறம்பு எடுத்து கையில அடிக்கிறான். கத்துவீங்களா? கத்த மாட்டோமா? திருஷ்யம் இதெல்லாம் இல்ல, பொய், எனக்கு வலிக்கவே வலிக்காது. சொல்லுங்க பார்க்கணும். முடியாது. ஏன்னா அது உண்மை. ஏன்னா நம்மளுடைய ஆத்மா எதுல கலந்து இருக்கும்? ஃபுல்லா எல்லா திருஷ்யத்திலையும் கலந்துருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், இந்திரியங்கள், பிராணன் எல்லாரும் மொத்தமாக கலந்துருக்கு. எங்க இருந்தாலும் பாருங்க, கிள்னம்னா வலிக்குது. ஏன்னா அந்த ஆன்ம உணர்வு அங்கே இருக்கிறதுனால விடுபடல. ஆனா விடுபடுற ஒரு காலகட்டம் நமக்கே தெரியும். விடுபடுறது எப்ப தெரியுமா? நீங்க எப்பயாவது ஒரு தடவை இந்த சவிகல்ப சமாதி நாமத்தையும் ரூபத்தையும் பொருளையும் சப்தத்தையும் கடந்து இருக்கிற ஒரு சமாதி நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லையா? எப்போ? தூக்கத்துல இல்லை, விழிப்பு நிலையிலேயே அனுபவிக்கலையா யாரும்? இப்பெல்லாம் நிறைய பேர் அதை தான் அனுபவிக்கிறாங்க. உண்மையில சொல்ல போனா சவிகல்ப சமாதி ரொம்ப அனுபவிக்கிறாங்க. எப்படின்னு தெரியுமா? சேர்ல உக்காந்துருப்பாரு வீட்டுல, கையில ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவை நோண்டிட்டு இருப்பாரு, அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. பகையே குமாரு அப்படின்னா காதே கேட்காது. குமாரு அப்படின்னா காதே கேட்காது. நான் காது செவிடா
ஏன் அந்த கால் கேட்கல? இப்ப நம்ம தப்பா பேசுறோம். சிந்தனை எல்லாம் அந்த இதுல இருக்குது, அதனால கேட்கலன்னு சொல்லக்கூடாது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மனம் இருக்குல்ல, இந்த ஆன்ம உணர்வுன்னு சொன்ன இந்த மனம், அது இந்த காதுங்கிற ஒரு இந்திரியம் பொருள் இருக்கிற 5 இந்திரியங்கள் இருக்கிற, அதுல காதுங்கிற இந்திரியத்திலிருந்து என்ன ஆயிருக்கு? விளைவிச்சு. விளைவின உடனேயே அது வேலை செய்யல. அப்ப ஒட்டிட்டு இருக்கிறப்ப வேலை செய்யுது. விளைவிட்டா இப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஆகாசத்தை இந்த ஓடையே அதே பார்த்துட்டே இருப்பான். ஆனா அவன் மனசு எங்க இருக்கு தெரியுமா? எதையோ சிந்தனை இருக்கான். கண்ணு திறந்துதான் இருக்கு, பார்த்துட்டே இருக்கான். அந்த வழியில எத்தனை பேர் போனாலும் சரி அவன் பார்த்துருக்க மாட்டான். கண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்கும். அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு, ஏண்டா நான் எத்தனை தடவை போனேன், என்னை பார்க்கவே இல்லையா, நீ எப்போ வந்த அப்படிம்பான். அவன் கண்ணு திறந்துருக்கு, அவன் போறான், ஏது பார்க்கல கண்ணு. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா தன்னுடைய மைண்டை விட்ரா பண்ணியிருக்காரு. எங்க இருந்து? இப்படி ஒவ்வொரு சென்ஸ்ல இருந்து விட்ரா பண்ற நாம 5 புலன்கள்ல இருந்து விட்ரா பண்ண முடியாதா? அதுதான் திருஷ்யம் முழுவதும் விட்ரா பண்ணு, திருஷ்யத்திலிருந்து விலகு. அதைத்தான் இங்க சொன்னாரு. ஆத்மாவை தவிர்த்து இன்னொரு உண்மை பொருள் இல்லை. விவகாரிக சத்தியங்கிறது இது. பிராதிபாசிக சத்தியம்னா கனவு, பிராதிபாசிகத்துல வருது. அந்த 2 சத்தியமும் உண்மை இதில் அடங்கிடுது, பாரமாத்திகத்துல. அந்த சத்தியத்துல தான் அடங்குது. அப்படின்னா கயிறு, பாம்புங்கிறது விவகாரிக சத்தியம். பாம்புங்கிறது கண்ணுக்கு தெரியுது, உண்மைதான். அசையுது, ஓடுது, ஆடுது, பக்கத்தில் போனால் கொச்சிடும் அப்படிலாம் நினச்சிட்டு அது அங்கே இருக்கு, பாம்பா தெரியுது. அது சும்மா இப்போ இருக்கு, பக்கத்தில் போனோம் ஏதாவது பண்ணிடும். அதனால் சத்தியமாக பார்க்கலாம். அது ஆசிரியத்து இருக்கக்கூடிய பொருள் எது? கயிறு தான். கயிறும் சத்தியம். இப்போ இந்த பாம்பா தெரிகிறது சத்தியம், விவகாரிக சத்தியம். இந்த பார்த்து பயந்து கனவுலையும் கூட பாம்பு வரும் அவனுக்கு, அப்போ அது சத்தியம். ஏன்னா பாம்புங்கிறது வருது இல்லை, அதனால சத்தியம். இப்போ இந்த 2 சத்தியமும் விவகாரிகமும் இந்த பிராதிபாசிகமும் எதுல உண்மையா இருக்குது? சத்தியம் எதுல போய் அடங்கும்? அந்த கயிறு தான். சப்போஸ் கயிறே இல்லைன்னு வைங்க, பாம்பு இருக்குமா? திருஷ்யங்கிறதே இருக்காது. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, திருஷ்யத்தை நம்ம ஏன் பார்க்குறோம்? இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் வேற்றுமையா இருந்தாலும் அதை நம்ம பார்க்குறோம்ல, இது இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறோம். ஆம், அந்த ஆசிரியத்து இருக்கக்கூடிய பொருள் தான் நம்ம, அது இல்லைன்னா திருஷ்யமே இல்லாமல் போயிடும். நாம தப்பு பண்ணதெல்லாம் இதுதான். என்னன்னா, ஏதாவது ஒரு பகுதி, ஒரு கேரக்டரை நம்ம எடுத்துக்கொண்டோம், அதுலேயே மூழ்கி போய் அதாவே மாறிடும். அப்படிதான் உண்மை. அதனால் பல தடவை சொல்லியிருக்கோம். அதுக்கு பொருத்தமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கொண்ட வேஷம்தான். டிராமாவில் எத்தனை வேஷங்கள் இருக்குது, அத்தனையும் ஒருத்தன் போட்டுக்கொள்ளலாம். என்னென்ன வேஷம் போடலாம்? பணக்கார வேஷம் போடலாம், பிச்சைக்கார வேஷம் போடலாம், அப்புறம் கட்டபொம்மன் வேஷம் போடலாம், பாரதியார் மாதிரி வேஷம் போடலாம். இதெல்லாம் போட்டு ஒருத்தர் ட்ராமாவெல்லாம் நடிக்கலாம். எவ்வளோ நேரம் நடிப்பார்? ஒரு ட்ராமா 3 மணி நேரம் நடிச்சிட்டு இருக்கிறப்போ அவர் பாரதியார் வேஷம் போட்டிருக்காருன்னு வைங்க. டிராமாவில் இருக்கிற வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டே இருப்பான்? வேற நினைச்சான்னு வைங்க, சுப்பிரமணியம் அவன் பேரு வச்சுக்குவோம். பாரதியாருங்கிறத மறந்து போய் சுப்பிரமணியம் அவன் பேசினா எப்படி இருக்கும்? முன்னால வரிசையில ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் சுப்பிரமணியா நினைச்சு கொண்டான். அவளே, ஏய் நீ என்கிட்ட 10,000 வாங்க, நீ எதுக்கு கொடுக்காம இருக்கேன்றான், மறந்து போய். ஏன் அவன் சுப்பிரமணியம். பாரதியார் அப்படி சொல்ல மாட்டாரு. பாரதியார் வசனத்தை மட்டும்தான் பேசணும், இல்லையா? என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அந்த வசனத்தை பேசணும், வேற பேசலாமா? அதனால
அவன் பாரதியார் மாதிரியே மாறிடுவார். ஆனா அவன் யாரு? சுப்பிரமணி. சரி, டிராமா முடிஞ்சிருச்சு. எதை கலட்டணும்? இப்ப அவன் அந்த பாரதியாருங்கிறது அவனுக்கு திருஷ்யம். திருக்கு யாரு? சுப்பிரமணி. சுப்பிரமணிக்கு திருக்கு யாரு? அவனுடைய உண்மையான ஆன்மா. ஆனா அந்த ஆன்மாவை அவன் பார்க்கல. ஆனா சுப்பிரமணியங்கிற திருக்கு அவன் நல்லா கையில பிடிச்சு வச்சிருக்கான். டிராமா முடிஞ்சுதோ இல்லையோ, எதா முதல்ல மீசை அப்படின்னு மீசை எடுத்து வைக்கிறான். அப்புறம் எல்லாத்தையும் தலப்பா கலட்டுறான். ஏன்னா அவன் இப்ப எங்க வந்துட்டான்? திருஷ்யத்திலிருந்து திருக்கு வந்துட்டான். கலட்டிட்டார்ல. அது மாதிரி திருஷ்யத்துல இருக்கிறப்போ அது மாதிரி நம்ம வேஷம் போட்டோம்னா வேற சிந்தனையே வரக்கூடாது. விவகாரிக சத்தியம் என்ன இருக்குதோ அது இங்க வரவே கூடாது. ஏன்னா இது வேற பூமி. கட்டபொம்மன் வேஷம் போட்டாருங்க ஒருத்தர். மீசையெல்லாம் ஒட்டணும். மீசை கட்டபொம்மனுக்கு மீசை தான் முக்கியம். டிராமா நடந்துட்டு இருக்கிறப்போ அவ யாரு? ஒரு வெள்ளைக்காரன் ஜாக்சன் துரை வந்து உக்காந்தாச்சு. கட்டபொம்மன் வேஷம் போட்டு இருக்கிறவன் மேக்கப் பண்ணிட்டே இருக்கான். டைரக்டர் எப்பவுமே கையில ஒரு பேப்பர் வச்சிருப்பாரு, சைடுல நிற்பாரு. மறந்து போயிட்டாங்கன்னா எடுத்து சொல்லுவார். வேஷம் போட்டுக்க வாடா, இங்க வந்துருச்சு, ஆள் வந்து உக்காந்துச்சு, இன்னும் வேஷம் போட்டுருக்கான். இந்தா சண்டை முடிஞ்சிச்சு, வந்துட்டேன்னு மீசை எடுத்து ஒட்ட வச்சுட்டு இருக்கிறார். அவசரமா சரியா ஒட்டல மீசை. ஆனா மீசை ஒட்டிருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த மீசை ஒட்டி தான் இருக்குது. நேரம் மாற்றினோடனே இந்த படுகை இருக்கிறவன் ஒருத்தன் இருப்பான். இங்க ஜாசந்திர வந்தவொடனே அவன் படுகை கீழே இறங்கிட்டான். அந்த மாடி காட்டுற மாதிரி அந்த அதை இறங்க இவன் போகணும். அதுக்குள்ள படுகை இறக்குது. குனிஞ்சு போயிட்டான். குனிஞ்சு போகும்போது மீசை விழுந்துச்சு. இப்ப மீசை இல்லாம கட்டபொம்மன் நிற்கிறார். இப்ப வசனம் பேசப்பட்டது. நீதான் ஜாக்சன் துரையான்னு, நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஜாக்சன் பக்கத்துல இந்த சைடு ஒரு காவல்காரன் நின்றுட்டு இருக்கான். அந்த காவல்காரனுக்கும் இந்த கட்டபொம்மன் வேஷம் போட்டவங்களுக்கும் கொஞ்சம் தகராறு. அது வேஷம் போடுறது நடிகர்களுக்குள்ள ஒரு சமாச்சாரங்கள் இருக்கும். இவன் எப்பயாவது போட்டு விடணும்டான்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கட்டபொம்மன் அந்த மீசை இல்லாம இருந்துச்சா இவர் பார்த்தா என்ன மீசை இல்லாம வந்திருக்கான் அப்படின்ட்டு இருக்கட்டும். அவன் பேச்சுல அந்த வசனம் வந்தப்போ துடிக்கிறது மீசை அப்படின்னு. இவன் பேசாம இருக்கணும் இல்ல, மீசையே இல்லை துடிக்கிறதுக்கிற. அவன் பார்க்க ஐயோ நீ போட்டு கொடுக்குறான்னு, இருந்தால் துடிக்கும் அப்படின்னு. பகைய டைரக்டர் படுவா இருக்கிற வசனத்தை பேசுங்களா அப்படிங்கிற, கொடுக்காத வசனத்தை பேசுங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மீசையே இல்லைங்கிறான். அப்ப சமாளிக்கிறதுக்கு எப்படி? இருந்தால் துடிக்கும்னா ஜாக்சன் பார்த்துட்டு இருக்க, என்னடா இது அடுத்த வசனம் என்ன பேசணும்னு தெரியும், குழப்பம் ஆயிடுச்சு. அது என்ன ஆகுதுன்னா திருஷ்யத்துல இருந்து அங்க விவகாரிக சத்தியத்தை மறந்துடுறாங்க. தான் கட்டபொம்மனே இப்ப வேஷம் போட்டு வந்திருக்கோம், அதை மறந்து கட்டபொம்மனா இருந்து பேசினா ஓகே, இவனும் அது மாதிரி இருக்கணும். அது ஒரிஜினலுக்கு வந்து வேஷம் போட்டதை மறந்து நாம வேஷம் போட்டவங்கன்னு நினைச்சா அது பேசிட்டா அது தப்பாயிடுச்சு. நாம அப்படிதான் இருக்கோம். விவகாரிக சத்தியத்தையும் பாரமாத்திய உண்மையான சத்தியத்தையும் கண்டுட்டு தான் இருக்கோம். ஆனா எதுல கவனம் வச்சிருக்கோம்? எதுல நம்ம பேசிட்டே இருக்கோம்? எப்பவுமே விவகாரிக சத்தியத்தான். உதாரணமா சூரியனுடைய சரித்திரம், சூரியனுடைய நிலைமை கிழக்கிருந்து மேய்க்க போகுது அப்படிங்கிறது யார் யாருக்கு தெரியாது? தெரியும், கிழக்கிருந்து மேய்க்க போகுது. எல்லாரும் படித்தவங்க யாரும் இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல உண்மையிலே சூரியன் கிழக்கிருந்து மேய்க்க போகுதா அப்படின்னு கேட்டு பாருங்க, இல்லைன்றுவான். சூரியன் ஒரே இடத்துல நிற்குது, பின்ன என்ன போகுது? பூமி தான் சுத்துது. அப்போ கிழக்க இருந்து மேய்க்க போகுதுங்கிறத சொல்லணுமா, பூமி இப்போ மேய்க்க இருந்து கிழக்க சுத்திருச்சுன்னு சொல்லணுமா? யாராவது இதை சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அப்போ விவகாரிக சத்தியத்தை பார்க்கிற பொழுது அதோட ஒட்டி தான் உறவாடணும். ஆனா இந்த உண்மையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, ஏங்க அது மாதிரியே விவகாரிக சத்தியத்துல இந்த திருஷ்யத்துல நம்ம கலந்துருக்கோம். ஆனா இதுல ஒட்டாம இருக்கேன், நான் துண்டாதான் இருக்கேன், அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா
அதில் இருந்து வரக்கூடிய இன்ப துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் நமக்கு பாதிக்காது. அதுதான் இங்க சொன்னது. சித் ரூப அகம் பூரண ஆனந்தம். பாருங்க, இந்த வார்த்தை 25வது ஸ்லோகத்தில் இருக்குது என்று சிந்தித்து இருக்க வேண்டும். அதாவது நான் சுயம் பிரகாசி, யாரும் என்னை பிரகாசிக்க வைக்கல, நான் தான். சூரியன் எங்கேயாவது என்னை இவன் தான் பிரகாசிக்க வைக்கிறான், அதான் நான் இவ்வளவு வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுமா? சூரியனுக்கு எல்லா அறிவும் உண்டு. ஏன்னா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷிகள் சூரியன்கிட்ட இருந்து தான் அறிவை பெற்றார்கள். இருக்கா? எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால்தான் சூரியன்கிட்ட அறிவை பெறுவதற்காக ஒரு ஸ்லோகமே இருக்கு. இருக்கா? ஆதித்ய இருதயம் அப்படின்னு. இப்போ சூரியன் தான் நமக்கு அறிவை தர்றாரு. ஆனா அந்த சூரியனுக்கு ஒரு அறிவு இல்லை, ஒரே ஒரு அறிவு சூரியனுக்கு இல்லை. அது பார்த்திருக்கவே மாட்டான், நமக்கு பார்த்திருக்கோம். அப்ப யாரு யாரு பெரியவங்க? நம்ம சூரியனுக்கு தெரியாத ஒரு சமாதானம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இருட்டு நமக்கு தெரியுமில்ல. சூரியன்கிட்ட போய் நான் இருட்டா பார்த்துருக்கேன், நீ பார்த்துருக்கியா? இருட்டா இன்னும் பார்க்கலையே, அது எப்படி இருக்கும், வா காட்டுறேன் அப்படின்னு கூட்டி போய் காட்டினா எங்க போய் பார்ப்பான்? அவன் போற பக்கமெல்லாம் என்ன, நான் இருட்டே வாழ மாட்டேங்குது அப்படின்னா, ஏய் போய் சொல்றியா? இருட்டுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா அது சுயம் பிரகாசம். அவங்ககிட்ட எப்படி இருட்டு இருக்கும்? யார்கிட்ட இருட்டு இருக்கும்னா, யாரு டம்மியோ சுயம் பிரகாசம் யாரோ ஒருத்தனால பிரகாசிக்க வேணும், ஜடம். அதுதான் இந்த திருஷ்யமே. அந்த திருஷ்யத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த பொருள் தான், சுயமா இருக்கக்கூடிய பொருள் இருப்பதுனாலதான் இந்த திருஷ்யத்தை பார்க்கவும் செய்யறோம், அதுல பழகவும் செய்யறோம். ஒரே ஒரு விஷயம் செய்யாம இருக்கணும், அதாவது ஒன்றி போகாம இருக்கணும். செய்யுங்க, அவரை விட வேண்டாம். எதையுமே விடுன்னு சொல்றது இல்லை. அதான் சொல்றாரு, ஆத்மா உள்ளது என்பதற்கு பிரமாணம் வேணுமா அப்படின்னு கேட்டார். பிரமாணமே தேவையில்லை, நம்பிக்கையும் தேவையில்லை. நான் இருக்கிறேன்றது நான் நம்புறேன் அப்படின்னு அதான் சொல்லலாமா? நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார். நம்பிக்கைலாம் வேண்டியதில்லை. அது என்னது? ஏற்கனவே இருக்குதான். அதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கோம். இருக்கிறது நாம மட்டும்தான். நாம நேற்று இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எங்க இருப்பேனோ அப்படிலாம் கிடையாது. அது எப்பவுமே காலத்துல கட்டுப்படாம இருக்குது. அது எப்பவுமே இருக்குது. உலகத்துல எல்லா திருஷ்யமும் போகலாம், நாம மட்டும் போக முடியாது. எப்ப தெரியுமா? இப்போ இங்க லைட் எல்லாம் போட்டு நம்ம உட்காந்துருக்கோம். லைட் இருக்கிறனால தானே என்ன பாக்குறீங்க? நான் உட்காந்துருக்க இடம், சேரு, ஃபேனு, அது இதுன்னு எல்லாத்தையும் பாக்குறீங்க. எது இருக்கிறனால பாக்குறீங்க? வெளிச்சம் இருக்கிறனால. வெளிச்சம் இல்லாதப்ப நீங்க ஏதாவது பார்க்க முடியுமா? வெளிச்சம் இல்லாதப்போ வெளிப்பொருள் எதுவும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம நிறைய பாடம் படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு உண்மை புரியுது. வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுது, உடனே அது பயம் வரும் நமக்கு. எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ற நாம உண்மையிலே எதுவுமே தெரியலையா? அப்ப இருட்டா இருந்தாலும் நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இருட்டு ஒரு பொருட்டா இல்ல. ஏன்னா அதுக்கு அப்பாற்பட்டது இது. காலத்தினால இது கணக்கிட முடியாதது. அதுதான் இங்க சொல்ல வர்றார். என்னை நான் என்னாலேயே அறிகிறேன். நம்பிக்கை தேவையில்லை, பிரமாணமும் தேவையில்லை. பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் எல்லாம் கர்ம பயன்பட வேதத்தால் அறியப்படுவதால் வேதத்தின் மீது சிரத்தை வைக்க வேண்டியுள்ளது. அது சொல்ல பாவம் செய்யுது, புண்ணியம் செய்து இப்படிலாம் பண்ணணும்டா அப்படின்னு வேதம் சொல்லுது. உடனே நீங்க நம்பணும். நம்பி அதை செய்தா அது கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா நான் இருப்பதை நான் அறிய அதன் உதவி அவசியம் இல்லை. நான் இருக்கேன்னு எந்த உபனிஷத்துல போய் பார்க்கறது நான் இருக்கேன்றது முடியாது. இந்த இருப்பு எப்பவுமே நம்மகிட்ட இருக்கு, அது தொலைக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர வைக்கவும் முடியாது, நம்ம தப்பிச்சிருவோம். சுயநலம் பெரிதா பொது நலம் பெரிதா? சொல்லுங்க.
எல்லாரும் பொது நலத்தை பேசுகிறோம் உண்மை. ஆனா இந்த ஆன்மாவாகிய நம்ம உணர்றதுக்கு எது வேண்டுமா? பொது நலம் அல்ல, பக்கா சுயநலம். ஒரு இடத்துல கூட்டமா உக்காந்து இருக்கோம், இங்க பாம்பு வச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது, என்ன பண்ணுவோம்? நமக்கு சொந்த காலம் இருப்பான், மகன் இருக்கான், மக்கள் இருப்பா, சரி வாழன்னு பிடிக்க போவோம், முதல்ல ஓடுவான். இவன் முதல்ல வெளியே போயிட்டு அது அங்க உட்காந்து இருந்தான் கூப்பிடுறான்பான். அவன் ஓடி எங்க போய் ஒழிஞ்சிருப்பானோ தெரியாது. அந்த நேரத்தில் யாராவது காப்பாற்றிட்டு நம்ம வெளியே போவோம்ன்ற நினைப்பு வருமா? இல்லை நான் முதல்ல தப்பிச்சுடுவோம்ட்டு ஓடுவானா? பாருங்க, எதை காப்பாற்றுறான்? சொத்தையா? தான். அது அழிய விடக்கூடாது, அது அழிய போறதில்லை. ஆனா அது அழிஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணம் அவன்கிட்ட இருக்கு. அப்போ இதை வச்சிருந்த திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து இதுக்கு நான் சர்வீஸ் பண்ணேன், இதை நான் உதவி செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது எப்பவுமே இருக்கும். இந்த சர்வீஸ் ஏன் பண்றான்னு தெரியுமா? தான தர்மம் எதுக்கு பண்றான்? தர்மம் ஏன் பண்றான்? தலை காக்குமா? மற்றதெல்லாம் எதை காக்கும்? தர்மம் தலை காக்கும்னா அவனை காக்கும். தலைன்னா தலைமையாக இருக்கக்கூடிய தன்மை. என்னைக்காவது ஒரு நாள் வந்து இது அழிஞ்சா தானே காக்கும், காக்கக்கூடாதுன்னு இருக்கும். இது அழியிலிருந்து இல்லையே இந்த பொருள். மோட்சம் என்பது எதிர்காலத்தில் இல்லை, குறிப்பிட்ட இடத்திலும் இல்லை, நிகழ்காலமே நிகழிடமே மோட்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசனை பாருங்க. எப்பவுமே இருக்கக்கூடியது நிகழ்காலத்தில் தானே. அது எது இருக்கு? இது நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு வளர்ந்துருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வளரும். அப்படி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கும். அது எப்பவுமே இருக்கும், அது அழியாது. காலமெல்லாம் அழிஞ்சிட்டு போகலாம், இது காலத்துக்கு அப்பாற்பட்டது, அதனால இது அழியாது. நான் எனும் ஆத்மா என்றென்றும் விடுபட்டது. திருஷ்யத்தோட இருந்தாலும் அது விடுபட்டு தான் இருக்கும், மோட்சமாகவே உள்ளது. அது மோட்சம் அடைய அவசியமில்லை. எது நிகழ்காலமோ அதுவே மோட்சம். இப்ப நம்ம இங்க வந்து படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம் தெரியுமா? எது அடையிறதுக்கு படிக்கிறோம்? இது எப்படி இருக்கு இப்போ யோசனை பாருங்க. ஏற்கனவே மோட்சத்தோட தான் இருக்கும், ஆனா அதை சரி அதை அடையிறதுக்குன்னு வந்து படிக்கிறோம். இந்த படிப்பு எங்க கொண்டு போய் நம்ம காட்டோம்னா, இந்த மோட்சம் அடைஞ்சிட்டேன்னு காட்டாது. நீ மோட்சமாகவே இருக்க இருப்ப அப்படின்னு காட்டும், அவ்வளவுதான். அதனால மகான்களுக்கு உண்மை புரியாத ஆள் வாழான்னு வை. அந்த உண்மை புரியாத ஆள் வந்தப்போ அவர் பேசுகிற அந்த பேச்சும் கேள்வியும் அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியுமா? மகான்களுக்கு இரிட்டேட் பண்ணும். என்னடா இது கையிலே வச்சு கொண்டு இல்லைங்கிறானு, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குண்ணா? ஒன்றுமே இல்லைம்பா. கையில் இருக்கு நிறையா, இல்லைல்ல, அது அறியாம. அது மாதிரி ஒரு கதை சொல்லியான்ல, புத்தர் உள்ள உட்கார்ந்து இருக்கார், புத்த பிக்ஷு வெளியில இருக்கார், 4-5 பேர் இருக்காங்க. புத்தர்னா எப்படி இருப்பாரு? புத்தர் கண்ண கடூரமா, கோபமா, வரவங்க திட்டி அப்படியா இருப்பாரு? சாந்த சொரூபமா, அன்பா பேசி அடக்கமா இருந்து எல்லார்ட்டையும் பழகிறப்போ மென்மையா பழகி அன்பான வார்த்தைகளை சொல்லி முதுக தட்டி கொடுத்து அப்படிதான் புத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். தன்னை கூட அவர் ஒரு ஆட்டை பதிவு கொடுக்குறாங்க, ஐயோ பாவம்னு சொல்லி தன்னை பதிவு கொடுங்கன்னா, ஆளே பதிவு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அதை விட பெரிய மனுஷன் நான், என்னைய பதிவு கொடுத்துருங்க, ஆட்டை விட்டுருங்க அப்படின்னு. ஆள் காப்பாற்றப்படணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் புத்தர். அதனால் ஒரு ஆள் போனார், நான் புத்தரை பார்த்து சரி கேள்வி கேட்கணும்னு. அந்த புத்த பிக்ஷோ, அப்படியா இது நான் கேட்டு வரேன்னு உள்ளே போனார். அவர் ஃப்ரீயா தான் உட்காந்துருக்காரு, அவர் ஃப்ரீயா தான் இருக்காரு, போ அப்படின்ட்டு. இவர் போனார், உள்ள போய் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டு பதில் வாங்கிட்டு வந்தார். வெளியில வரப்ப கண்ணமெல்லாம் ஜெவந்துரு, அழுதுகிட்டே வர்றாரு. புத்த பிக்ஷு கேட்டாரு, என்னப்பா கண்ணமெல்லாம் ஜெவந்துட்டு அழுதுகிட்டே வராங்க? என்ன இங்க புத்தர்னா அன்பா இருப்பாரு,
பாராட்டுவார், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவார், அரவணைப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் புத்தர் போய் கேள்வி கேட்டோன்னா பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு அப்படின்னா. நீ என்ன கேட்டா அப்படியே அவர் அரைஞ்சிடு அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஒன்றும் கேட்கலைங்க, நான் புத்தர் ஆகணும்னு கேட்டேன், அதுக்கு அரைஞ்சிட்டாரு. என்ன ஆகணும்? அப்போ இந்த புத்த பிடிச்சி சொன்னாரு, அப்போ அறையாமல் என்ன செய்வார்? நீ ஏற்கனவே புத்தராகவே இருக்க, நீ புத்தர் ஆகணும்னு சொன்னா எப்படி? அதுக்காக தான் உன்னை அடிச்சிருக்கா போ. புரியுறதா என்னன்னு? நாம் அப்படிதான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. புரிய முடியாத மாதிரி நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். எதனால? இது எந்த பிறவியிலேருந்து ஆரம்பித்ததுன்னு தெரியுமா? இப்போ நம்ம ஒரு பிறவிக்கு வந்திருக்கோம், நமக்கு கொஞ்சம் சில அறிவுகள் வந்துருச்சு, நாம் மாட்டியிருக்கோம். என்ன ஆயிருக்கோம்? சங்கடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கோம். உண்மையில் தப்பிக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்கோம். இது நமக்கு புரிஞ்சிருச்சு. இது எப்போ புரிஞ்சிருக்கு? எத்தனை பிறவி எடுத்துட்டு வந்த பின்பு இந்த பிறவில புரிஞ்சிருக்கு. விடலாமா? இப்போ என்ன செய்யணும்? இந்த பிறவி முடிகிறதுக்குள்ள வலையை விட்டு வெளியே வந்துடணும். ராமகிருஷ்ண பரமஹம்ச அருமையா சொல்லுவார் கதை. மீன்காரந்த மீனவன் வந்து வலையை போடுவான். வலையில நிறைய மீன் சிக்கிடும். உடனே எடுக்க மாட்டார், வலை அங்கேதான் இருக்கும். உள்ள இருக்கிற மீனெல்லாம் இப்போ தவிச்சிட்டு அங்கே இங்கே ஓடிட்டு கிடக்கும். ஓகே, ஓடிட்டு இருக்கட்டும். அதில் ஒரு மீன் வலையை போடுறப்பவே வலையில விழாம குடிச்சு தப்பிடுச்சு. அது வலைக்கு வெளியில இருந்து நம்ம விழுந்த மீன்களை எல்லாம் பேசிட்டு இருக்கு. உள்ள ஒரு மீன் என்ன பண்ணுது, நம்ம வலையில மாட்டியிருக்கோம், தப்பிக்கணும்னு மேலே வந்து பார்க்குது, அங்கே வந்து பார்க்குது, இங்கே வந்து பார்க்குது, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அங்கே இருக்கிற மீன்கள்லாம் கேட்குது, நீ ஏன்டா எதுவுமே இதை சேராம இப்படி ஓடியாடி இப்படி மேலே கீழே போயிட்டு வர? நாம் தப்பிக்கணும், உடனே இந்த வலையிலேருந்து வெளியேறணும். என்ன இப்போ நம்ம ஒன்றும் ஆகலையே, நம்ம வலையை நல்லா தானே இருக்கோம்னா, ஐயோ நம்ம மாட்டியிருக்கோம்னா அதுக்கு தெரியல, அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த முயற்சி தான் நாம் பண்ணிட்டோம். சில மீன்கள் நான் நல்லா தான் இருக்கேன்னு நினச்சி வலைக்குள்ளேயே இருந்து கொண்டு வலைக்குள்ளே கிடைக்கிற அந்த புழு பூச்சிகளை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்குது. இன்னும் சில மீன் எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு வலைக்கு அடியாக போய் கம்முன்னு உட்காந்து நல்லா ஜாலியாக இருக்கு. அவனுக்கு தெரியலை நம்ம முயற்சி பண்ணணும், அப்போ தான் தப்பிக்க முடியும்னு. சிலது முயற்சி பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருக்கு, அப்பப்போ இப்படி அந்த மீனை பார்க்குது, தப்பிக்கிறதுக்கு போகுது அந்த மீன். அது ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. கடைசியில் ஒரு மீன்காரன் வர்றதுக்கு முன்னால் அதை கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு அது தப்பிச்சுட்டு போயிடும் ஒரு சந்தர்ப்பத்தில். இந்த மாதிரி நாமளும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்றார். அதெல்லாம் பஜகோவிந்தத்தில் சொன்னார், எதை பார்க்கணுமோ அது பார்க்காம உற்றாரை யான் வேண்டேன், பேர் வேண்டேன், ஊர் வேண்டேன், அப்போ கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியாவையும்னா. கற்றாரை யான் வேண்டேன்னு கற்பனவும், இனிமே கற்க வேண்டிய கூட எனக்கு வேணாம் அப்படின்னு. ஏன்? அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இதை நாமம் சொல்லி அவங்ககிட்ட போய் சேர்ந்துடணும். ஆனால் இவருக்கு வயசு 95, இன்னும் எத்தனை வயசு இருப்பாரு? இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ, ஒருவேளை யாராவது ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா 100 ஆண்டு. ஆனால் அவருடைய வேலை இப்போ என்னவா இருக்கு? என்ன படிக்கிறாரு? இலக்கணம், கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமர், வியாக்கரணம் படிக்கிறார். இதுன்னா என்ன, அது என்னன்னு இனிமே இதை படித்து வியாக்கரணத்தை தொட்டு அப்புறம் சாஸ்திரங்களை படித்து உண்மை அறிவார் அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், பஜனை பண்ணிட்டு பகவானை நினைச்சேன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடுவார். அதனால அவரை பார்த்து சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான், துக்ரீம் அப்படின்ற வார்த்தை. அப்படி ஒரு வியாக்கரணம். நம்ம உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். சமஸ்கிருதத்தில் எழுத்து குறியாவே வச்சிருப்பார். ஒன்று சொன்ன நெடித்து ஆனால் சொல்லணும். ஆ அப்படின்னா ஆவண்ணவை சொல்லணும், ஆ மட்டும்தான் சொல்லுவோம். ஐயுன், ஆ இ ஓ
இன்னுன்னா கடைசி முடிஞ்சு இருக்கு, ரெண்டு பேர் இருக்கு. அவுச், ஐ ஓ அவு இல்லை, அவுச் அவு, அவ்வளவுதான். அப்ப நெடுலாம் இல்லையா அப்படின்னா ஒண்ணு சொன்னால இன்னொன்னு வந்துடும். அதுதான் இங்க சொன்னார். அதனால நாம சொல்லக்கூடிய கச்சட தபர வல்லினம், நகன நமன, இடையினம், எறவ இப்படி சொல்றோம்ல, இத அவங்க மூணா பிரிகலை. எல்லாத்துக்கும் கடைசியில ஒரு எழுத்து வச்சு சேர்த்து சொன்னா அது புரிஞ்சுக்கணும். அன் அப்படின்னா ஆவில இருந்து இன்னும் வரைக்கும் இடையில உள்ள எழுத்து அத்தனையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம். இந்த மாதிரி கிராமம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வயசுல படிக்கிறாரு? 95 வயசு. இது ரொம்ப அவசியம். இப்போ படிக்கிறது சிரவணம் பண்றோம், அடுத்த நிமிஷம் மனநம் பண்ணுங்க. அது சொல்றாரு, நகி நகி ரக்ஷதி துக்கியங்கரணே. போச்சு, இதை செஞ்சாலாவது உனக்கு உண்மை புரிஞ்சிடும். அதனால ராமகிருஷ்ணன் சொன்னாரு, படி படி படின்னு படிச்சுட்டே இருக்கு. எதை உபனிஷத் படிக்கிற, வேதம் படிக்கிற, அந்த வேதமோ இந்த உபனிஷதமோ என்னதான் சொல்லுது? என்ன சொல்லுது கடைசியில? எல்லா உபனிஷத்தும் சாஸ்திரங்களும் முடிந்த முடிவாக என்ன சொல்லுது? அதுக்கு நம்ம இப்ப படிச்சிருக்கிறோம். அந்த புத்தகத்தை என்ன சொல்லுது? நம்ம ஸ்டூடெண்ட் இதை சொல்லணுமே. எல்லா சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவா என்னதான் சொல்லுது? நீ அஷ்டபாதி பிரியம், உலகம் நாம ரூபம், இதுல ரெண்டும் கலந்து இருக்கிறவன் நீ யாரா மாறுன்னு? நீ யாரு? பிரம்மம். இது என்ன? ஜகத்து. எது உண்மை? ஜகத்தா பிரம்மமா? பிரம்மம். இது ஒரு வார்த்தையில சொல்லுது எல்லா சாஸ்திரமும். அகம் பிரம்மாஸ்மி இல்ல, சத்து சித்து ஆனந்தம்ன்றத சத்து எது? பிரம்மம். பிரம்மம் சத்தியம் அப்படின்ட்டா. ஜகத்து இந்த வார்த்தை மித்தியாங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தெரியுது, அது மாதிரி தெரியுது, ஆனா அது இல்லை. பாம்பு மாதிரி தெரியுது, உண்மையா பாம்பானா? பாம்பு இல்லை, அது என்ன இருக்குன்னு. அதனால ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஜெகத்தா தெரிகிறது எதனால அப்படின்னா இந்த சத்தியமாகிய பிரம்மத்து மேல அது இருக்கு, அதனால ஜெகத்தா தெரியுது. அப்போ பாம்புல அந்த பாம்புக்கு பின்னால கயிறு இருக்குது, அங்க ஒரு பொருள் தான் இருக்கு இல்லையா? அப்போ பாம்பும் கயிறும் சத்தியம் தானே? பாம்பா தெரிஞ்சாருன்னா கயிறா தெரிஞ்சாருன்னா அங்க எத்தனை பொருள் இருக்கு? அப்ப அந்த ஒரு பொருள் சத்தியம். அதனால பிரம்மம் சத்தியம் முதல்ல, ஜகத்து மிச்சை, கயிறு சத்தியம், பாம்பு மிச்சை சொல்லிட்டு நிக்கணும் இல்ல. இந்த ரெண்டு பொருள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏக்கம் ஏவ இல்லையா? சத்தியம் எப்படி இருக்கு? ஒரு பொருளா இருக்கு. என்ன அத்விதீயம், ரெண்டாவது பொருளா இல்ல அப்படின்னா இந்த கயிறும் பாம்பு ரெண்டாவது பொருளா இருக்கக்கூடாது எதுவுமே. அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப பாம்பு பொய்ன்னு சொல்லக்கூடாது, புரியலையா? பாம்பா தெரிஞ்சாலும் ரெண்டு பொருள் இல்ல, ஒரு பொருளை தான் நீ அப்படியும் பாக்குற இப்படியும் பாக்குற. அதனால அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? ஒரு பொருள் தான் இருக்கிறது அப்படின்னு காட்டுறதுக்கு. திருக்கு மட்டும்தான் இருக்கிறது, திருஷ்யம் தெரிந்தாலும் திருஷ்யம் இல்லை. அப்ப திருஷ்யம் பொய்ன்னு சொல்றதா உண்மைன்னு சொல்றதா? உண்மைன்னு சொல்லு. ஏன்னா அது இருக்கிற இடம் இருக்கல, அதனால காட்டப்படுறதும் திருஷ்யம் அது இருக்கு, ஆனா என்ன அது மிச்சை இருந்தாலும் அது இல்லை. அதனாலதான் இங்க பிரம்மம் சத்தியம் ஜெகத் மிச்சைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு தத்துவம் சொல்லிட்டாரு. என்னன்னு? சர்வம் பிரம்மமயம்
பாருங்க, சர்வம்னா இது திருஷ்யம் முழுவதும் என்னது? பிரம்மன் தான். பொய்ய எப்படி பிரம்மம்னு சொல்றாரு? இப்போ பொய்ய பிரம்மம்னு சொல்லல, சர்வம் இதம் பிரம்மமயம், பிரம்மமா தான் அது இருக்கு. ஏன்னா ஒரு பொருள் தான் இருக்கிறது. நீ எதை வேணாலும் பாரு அந்த ஒரு பொருள்ல, அது எல்லாம் உண்மையில இல்லை. எந்த பொருள் அது? சப்போஸ் கையில பிடிச்சு ஆட்டினீங்கன்னா நீங்க எதை ஆட்டினீங்க? கையில பாம்பா தெரியுது, ஒருத்தன் போய் கையில பிடிச்சு இப்படி இப்படி ஆட்டிட்டான், தூரத்துல இருந்து பாக்குறான், அவன் எதை ஆட்டுறதா பார்ப்பான்? அவன் எதை ஆட்டினான்? அது கையில தான் நான் ஆட்டினேன்னு யாருக்கு தெரியும்? தெரியுதா இல்லையா? தூரத்துல இருந்து பாக்குறப்போ கையிலும் ஆடுது, பாம்பும் ஆடுது. உண்மை என்னன்னா கயிறு தான். அதனால பிரம்மங்கிறது ஜெகத்துங்கிறது உண்மை. பிரம்மம் சத்தியம், பார்க்கறது உண்மை மாதிரி தான், பொய் தான், ஆனா உண்மை அது. அதுதான் இங்க சொன்னார். சுயமாக சுதந்திரமாக இருப்பது, சார்பு அற்றது, வேறென்றால் சுட்டி காட்டப்படாதது. சுட்டு பொருள் அல்ல இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள், அது மாதிரி இது சுட்டி காட்ட முடியாது. ஆகாசத்தை நீங்க காட்டணும், எப்படி காட்டுவீங்க? இதான் ஆகாசம் அப்படின்னு ஒரு பொருளை காட்ட முடியாது. ஏன்னா அது துண்டா இல்லை, அது எல்லாத்தையும் இருக்கிற பொருள். இது வந்து காட்ட முடியாது, சுட்டு பொருள் அல்ல. அதை சொன்னது. தானாக தன்னை காட்டிக்கொள்வது, தானாக தன்னை காட்டிக்குது சொல்ற. தன்னை தானாக அதை அறியும் போது அங்கே மூணு பொருள் இல்லை. அறிவது, அறியப்படுவது என்று இரண்டு இல்லை. ஆதலால் அது துவைத வர்ஜிதம். ஆன்மா இரண்டு அற்றதுன்னு சொன்னால துவைத வர்ஜிதம். அது இதுதான் ரெண்டு பொருள். ஆன்மாவை நான் இருக்கேன்றது நானே பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. அங்க ரெண்டு பார்த்தது யாரு? ஒருத்தர். எதை பார்த்தான்? என்னுடைய ஆன்மாவை. அப்ப இதுல எது உண்மையான ஆன்மா? ஆன்மா இருக்கு, நான் ஆன்மாவை பார்த்துருக்கேன்னு அவன் சொல்றான்னா அதான் திருஷ்யமாக்காதீங்க. அதான் இங்க என்ன சொல்றாரு? தன்னை தானாக காட்டிக்கொள்வது. ரெண்டாவது பொருளாகவும் பார்க்க மாட்டான். இது கொஞ்சம் கஷ்டமானது. நாம என்னைக்காவது ரெண்டாவது பொருளா பார்த்தோம்னா நம்ம திருஷ்யத்துல திலுக்குல ரெண்டா இருக்கும்னு அர்த்தம். என்னைக்கு திருஷ்யத்தை விட்டு நான் நானாவே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறோமோ அப்போ நாம சவிகல்ப சமாதியிலிருந்து நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டோம். தன்னை தானாக அது அறியும் போது அறியப்படுவது அறிவு அப்படிங்கிறதே இல்லை. ஆதலால் அது துவைத வர்ஜிதம். அறியும் ஆத்மா, அறியப்படும் ஆத்மா என்று இரண்டு கிடையாது. இப்படி ஒவ்வொரு வேதாந்த சப்தம் சொல்லாக கொண்டு வந்து தியானி. இதையே இவ்வளவு சொல்றோம்னா இந்த வார்த்தைகளை மனசுல வச்சுக்கணும். நான் உங்களுக்கு பிரம்ம தியானம்னு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தேன், எல்லாருக்கும் கிடைச்சுதா? அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இதெல்லாம் இருக்கு. நீங்க தியானம் பண்றப்போ இது கொஞ்சம் கஷ்டமானது, பஜனை பண்றது ரொம்ப ஈஸி, நாமம் சொல்றது ரொம்ப ஈஸி. உட்காந்து எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம் அப்படின்னோடனே ஆரம்பிச்சுடுவாங்க. எஸ் ஸ்மரண மாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும். அரை மணி நேரமா 3/4 ஹவரா சொல்லிடலாம். அது ஒரு வகையான தியானம் மாதிரி பாடம் சொல்லிடுவோம். அது புரியுதோ புரியலையோ, ஆனால் பாராயணம் பண்ணிடுவோம். இதை நீங்க பாராயணம் பண்ணணும் முடியுமா? இது ஃபுல்லா என்னன்னா யாருக்கு வேலை? நமக்கு தான் வேலை, மூளைக்கு பயங்கரமான வேலை. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு நம்முடைய திருஷ்யத்துல, உலகத்துல. எந்த டிபார்ட்மெண்ட் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குது? யார் சொல்லுவா? எந்த டிபார்ட்மெண்ட் கஷ்டமா மூளைக்கு வேலை கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு? பிடபிள்யூடி ஆபீஸா, இது எலக்ட்ரிக்கல் ஆபீஸா, இபியா, இல்லை வேற ஏதாவது? அது எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இது
வெளியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் சொல்லணும். கவர்மெண்ட் சைடில் எத்தனையோ இருக்கு, கவர்மெண்ட் இல்லாமே இருக்கு. இன்ஜினியரா, டாக்டரா, உள்ளாட்சித்துறையா, அணுவா, எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவன் பயங்கரமா மூளையை உபயோகிக்கிறான். அவனை விட நல்லா மூளையை உபயோகிக்கணும், அப்பதான் வெற்றி அடைய முடியும். நிர்வாக குழுவா? எதை நிர்வாகம் பண்றது? அந்த ஆன்மீகத்துல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் அதை சொல்லியிருக்கேன். அவங்க மாதிரி நம்ம இருந்தாதான் இந்த திடுக்க கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி உட்காந்து இந்த பிரம்ம தியானத்தை நீங்க யோசிச்சு ஒரு வார்த்தையை பண்ணோம்னா நீங்க அந்த மாதிரி நுழையணும் உள்ள. அது எப்படி நுழையணும்னா, இப்ப நான் சொல்ற டிபார்ட்மெண்ட்டுக்காரன் எப்படி நுழையணும் அது மாதிரி நுழையணும். அதனாலதான் அந்த டிபார்ட்மெண்ட் எதுன்னு கேட்டேன். குட். போலீஸ் மட்டும் இல்ல, போலீஸை விட இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன். அது டிடெக்டிவ் ஒரு யூனியன் மாதிரி இருக்கும். அவங்கிட்ட ஒரு செய்தி போச்சு, ஒரு குறிப்பு போச்சுன்னா அவன் பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். யாரை பார்த்தாலும் அந்த கண்ணோட்டத்தை தான் பார்ப்பான் இல்லையா? சும்மா கொஞ்சம் எச்சு முழுங்கிட்டு இப்படியே நிற்கிறானா, இவன்கிட்ட என்னமோ இவருக்கு எச்சு முழுங்கிட்டே இருக்கான். அவனுக்கு எச்சு முழுங்க இவனுக்கு என்ன இல்லை, அது நம்மளை பார்த்துருவானோ கேட்டுருவானோன்னு ஏதோ பயப்படுறான். ஆனால் அவனை தனியாக கூட்டி போய் மேலே பேசி பாருங்க எப்படியெல்லாம் ஞாபகம் வருது அவனுக்கு, எப்படியெல்லாம் பிடிக்கலாம்னு யோசிக்கிறான். அது ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரியான மூளை மைண்டு இந்த திடுக்க பார்க்கறதுக்கு பிரம்ம தியானத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அதை அத்தனையும் நாம் ஒரு வார்த்தை சச்சிதானந்தம், நான் இதுலையுமே சம்பந்தப்பட சார்பு அற்றது அப்படின்னா, சார்பு அற்றது இதுலையுமே நான் மாட்டிக்காம தனியாக இருக்கிற ஆளுன்னா அது எப்படி தனியாக இருக்கிற ஆளாக நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் உள்ள போகணுமா. அதுதான் இங்கே சொல்றாரு. அந்த மாதிரி இப்படி ஒரு வேதாந்த சப்தத்தை சொல்லாக கொண்டு அந்த வார்த்தைகளை வச்சு தியானம் பண்ணுங்கிறார். பண்ணோம்னா நமக்கு ஒரு விதமான சமாதி வரும். அந்த சமாதிக்கு ஒரு பேர் சொல்றாரு, சப்த வித்தோயம் சமாதி சவிகல்பக. சப்த வித்தோயம் சப்தம் தானே நாமம். என்ன மாதிரியான சப்தம்? இங்க சொன்னார்ல, சித்தரூப அகம் பூரண ஆனந்தம். நான் சித்தரூபனாக இருக்கக்கூடிய பூரணமாக இருக்கக்கூடிய ஆனந்தம். அசங்க சங்க வர்ஜிதக ஆத்மா. அசங்க எதோடையும் சம்பந்தப்படாம, சங்க வர்ஜிதக எந்த சங்கமும் என்கிட்ட இல்லை. பஜகோவிந்தத்திலையும் அப்படிதான் சொல்றாரு, சங்கத்தை விடுங்கிறார். சங்கம்னா என்னது? இப்ப நம்ம இதோட சங்கம் வச்சிருக்கோம், திருஷ்யத்தோட. எந்த திருஷ்யம்னு தெரியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருவி பிராணனு பஞ்ச இந்திரியங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த சொல்றாரு ஆகமா பையனும் அனித்தியாக, இது வரும் போகும். இந்திரியாணி, இந்த இந்திரியங்கள் எல்லாம் அது குணம். குணாக குணேஷு வர்த்தந்தே. குணங்கள் குணேசுன்னா குணங்களோட சேர்ந்து அந்தந்த குணம் அந்தந்தோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீ துண்டாந்து சாட்சி மாதிரி இருந்து பாரு, அதோட சேராத. சேர்ந்தேன்னா உனக்கு ஒரு பார்ஷல் கிடைக்கும், பார்ஷியல் ஆயிடுவ. அது வேண்டாம் அப்படின்னாரு. சப்த வித்தோயம். அதனால தியானம் இந்த சப்தத்தை வச்சு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா இது ஒரு விதமான சவிகல்ப சமாதி. பொருளை வச்சு தியானம் பண்றதுங்கிறது வெளியில அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டே இருந்தா அதுலேயே மூழ்கி போயிடுவீங்க. அந்த படம் பொய்யானது. அதை ஒருத்தன் கஷ்டப்படுறான் அழுகுறான்னு வைங்க, நீங்க 150 ரூபா டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து தியேட்டரில் போய் படத்தை பார்த்து ஓன்னு அழுது கண்ணமெல்லாம் வீங்கி வெளியில் வர்றப்போ என்னங்க விடுதுண்ணா தலை வலிக்குதுங்க பயங்கரமா. ஏன் இங்கே ஒரே அழுக படம், அது பாசமலை தான். அப்போ அது பாதிச்சிருக்கு அவங்களுக்கு, பார்த்தீங்களா? அப்படி நம்ம எப்படி ஒன்றி போகிறோம் பாருங்க. இதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு படத்தை பார்த்து நாம நம்ம மறந்து படத்தோடு இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நினைச்சு ஒன்றி போய் செய்யறதுக்கு நம்மளால முடியுதா? முடியுது. அப்படியே அழுக வருது. சிரிச்சா
இங்கே நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு படத்தில் பார்த்தோம் கேட்டோம், அது நம்ம விட்டு போகாது. எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே போவோம், வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பாட்டை பாடிட்டே வருவோம் இல்லையா? எத்தனையோ பாட்டுகள் அப்படி நமக்கு தாக்கி இருக்கு. வெளியில வாரம் அந்த கிருஷ்ணனுடைய பாட்டு ஒன்று அருமையான பாட்டு. இல்லை, ஒரு அம்மா பாடுற பாட்டு, கிருஷ்ணனை கூப்பிடுற மாதிரி. இல்ல, அந்த பேர் தான். கங்கை கரை தோட்டம். அந்த பாட்டை கேட்டோம்னா அப்படியே இனிமையா இருக்கும். படம் முழுவதும் பார்த்து எத்தனையோ நம்ம தாக்கியிருக்கோம், இந்த பாட்டு அதை விட வேகமா தாக்கியிருக்கோம். அப்போ எது மேலோட்டமா நிற்குது, நம்ம கிட்ட எது தாக்கப்பட்டதோ அது மேலோட்டமா நிற்குது. வெளியில வந்தப்போ அதே மாதிரி பாடிட்டே வருவோம். என்னமோ அதுதான் நாம மாதிரி. இப்ப யோசனை பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆக முடியுது அப்படின்னா இது வெளியே. உள்ள நீங்க உக்காந்துறப்ப இன்வால்வ் ஆகணும். அசங்க, நான் எதோடையும் சேராம தள்ளி இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. பகவந்தத்துல சொல்றாங்கல்ல, ஒண்ணு விட்டா ஒண்ணு வந்துட்டே போகுதுல்ல, கடைசியில் என்ன வரும்? சங்கத்தையும் என்னத்துவே சங்கத்துவே இல்லையா? அப்போ சங்கத்துவே நிசங்கத்துவம். நல்லவங்களோட சேர்ந்து இருக்கிறப்போ நிசங்கத்துவம்னா என்னது? அந்த பொருளோட விளைவிடுறோம் நம்ம, வேண்டாம்னு. இது நமக்கு ஆனந்தம் தந்திருக்கு, அதனால அது வேணாம்னு சொல்றோம். ஒரே நேரத்தில் ரெண்டும் வச்சுக்க முடியாது. எது வேணும்? இது வேணுமா அது வேணுமா? நம்ம கேட்டாங்க, எல்லாருக்கும் கேட்டிருக்காங்க, நாம சூஸ் பண்ணிக்கிறது எது? உபனிஷத்துல சொல்லப்பட்ட ஒரு உபனிஷத்து மந்திரம் என்ன தெரியுமா? ரெண்டு பொருள் உங்ககிட்ட வந்திருக்கு, உங்க முன்னால வந்து நிக்குது, எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்னோம். சூஸ் பண்ணி இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோன்னு சொல்லாது. என்ன செய்யும்? ரெண்டு பொருள் வருது, உன் முன்னாலே நிக்குது, எது வேணுமோ எடுத்துக்கோங்கிறான். நம்ம எதை எடுத்துருக்கோம்? அப்போ அந்த குரு சொல்றாரு, எவன் அறிவாளியோ அவன் அதை எடுப்பான், எவன் அறிவு இல்லாம முட்டாளா இருக்கானோ அவன் இதை எடுப்பான். அது என்னது? அந்த ரெண்டு பொருள். சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷம் ஏத்தக, கட்டோபனிஷத்து. சிரேஷ்ட பிரேஷ்ட மனுஷம் ஏத்தக, மனிதனிடம் சிரேசும் பிரேசும் வருது. சிரேஸ்னா என்னது? உயர்ந்தது. எது? அது ஆன்மீகம், அதுவும் வந்திருக்கு. பிரேஷ்ட, பிரேஸ்னா உலகம். அதைத்தான் அவங்க திருக்கு திசைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஒன்னா சொல்லியிருந்தேன், எதை சொன்னாலும் திருக்குன்னு சொல்லுங்க, அது சரியா பொருந்திடும்னு. அதனால அதை சொன்னாங்க, கரெக்டா பொருந்துச்சு. சிரேஷ்ட பிரேச, சிரேசுங்கிறது திருக்காக, பிரேசுங்கிறது உலகத்துக்காக. அஷ்டபாதி பிரியத்துக்காக, அது நாமரூபத்துக்காக. இது ரெண்டும் தனித்தனியா அவர் எது வேணும்னு கேட்குறான். இல்லை, நான் நாமரூபத்தில் இருந்து கொண்டு அனுபவிச்சுட்டு அப்புறம் என்ன அதை அவன் சூஸ் பண்ணுறான். இவன் பார்க்குறான், எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு சிரேஷ் தான் வேணும் அப்படின்னு சிரேஷ மேலான அந்த பகுதியை எடுத்துக்கொள்றான். சிரேஷ் எடுத்துக்கொண்டவன் அறிவாளியா, அந்த உபனிஷத்தில் சொல்லுது. எடுத்துக்கொண்டு அவன் அது மாதிரி வாழ பார்க்குறான். ஸோ ஏன் அவன் வந்து நீங்க இதை எடுத்துங்கோ, இதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது உபனிஷத்து. அவன் அவனுக்கு விட்டு அவனுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, நாம தான் சூஸ் பண்ணணும். அதனால இப்போ வெற்றி அகாடமி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிற மாதிரி மற்ற நாட்கள்லையும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் வரணும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனா வர்றவங்க எத்தனை பேர்னு கணக்கு போட்டா அவங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு முறையும் என்ன வளர்ந்து இங்க வந்திருக்காங்க. பேசணும். சிரேயஸ், எப்போ சிரேயஸை பார்க்கணும்ன்ற எண்ணம் உள்ள போகலாம், நம்ம போகலாம் அப்படின்னு. ஏன் நீங்க 2 வாரமா வரல அப்படின்னா சிரேஷ் கொஞ்சம் கீழே போயிருக்கு. அதுக்கு காரணம் கட்டிக்கல, மழை வந்துச்சு அதான் வரல அப்படின்னு. வாத்தியார் அப்படிதான் கேட்பாரு, ஏன்டா லேட்டே அப்படின்னு.
சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. சரி சரி போ. இன்னொருத்தன் உள்ள இருந்தான், நீ ஏன்டா கேட்டிருந்தா, எனக்கும் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுதான். அவனும் போயிட்டான். இன்னொருத்தன் தான், நீ என்னடா, அவள் மேல நானும் சைக்கிள் எப்படி 3 பேருக்கு ஒரே மாதிரி ஒரே சைக்கிள் தான் 3 பேரும் வந்திருக்கோம். அதனால 3 பேரும் ஒரே காரணத்தை சொல்றாங்க. காரணம் சொல்றது நாம எடுத்துக்கொள்ற விதம். சுரேஷ் கொஞ்சம் நகர்ந்தது, இது ஊக்கமாயிடுச்சுன்னு வைங்க, மும்முட்சித்துவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிரத்தா ரொம்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு ஞானம் வரணும்னா இந்த சிரத்தை என்ன ஆகணும், கூடிட்டே போகணும். சிரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு சிரத்தை ரொம்ப வருதோ அவனுக்கு ஞானம் சீக்கிரம் கை கொடுக்கும். சிரத்தை ஏன் ரொம்ப வருது அப்படின்னா, உலகத்தை கண்டுபிடிச்சிட்டான், இது சரியில்லை, இது அனித்தியம், நம்மளை ஏமாத்துது, ஏமாத்துறவன விலகிடணும், போடா வராது அப்படின்னு. அதாவது என்ன டெம்டேஷன் கொடுத்தாலும் அவன் வாங்க மாட்டான், வேணாம்னு சொல்லியிருக்கான். உலகத்துல ரொம்ப மாயாஜாலங்கள் இருக்கு. யமன் இந்த மாயாஜாலத்தை நச்சிகேதன்கிட்ட காட்டுறார். ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, யாரு, நச்சிகேதன். என்ன கேள்வி அது, மரணத்திற்கு அப்புறம் ஆன்மான்னு சொல்றீங்கல்ல, அது இருக்கா இல்லையா? இது யாருக்கு சொல்ல முடியும்? நீங்களும் நானோ இல்லை நாராயணனோ இல்லை சிவனோ யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கு தெரியும் ஆன்மா இருக்கா இல்லையா, எங்க போகுதுன்னு? யார் எடுத்துட்டு போறாங்களோ அவங்கள்தான் தெரியும். நீ தான் வந்து எடுத்துட்டு போற. யமன் உன்கிட்ட வந்திருக்க, நீ வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க. கேள்வி 2 கேட்டதுக்கு பதில் கொடுத்துட்ட. 3வது கேள்வி கேட்டிருக்கேன், என்னன்னு, அஸ்தி தேய்க்க நாயம் அஸ்திக்கு தைக்க. ஒருத்தன் அஸ்திங்கிறான், ஒருத்தன் இருக்குங்கிறான் ஆன்மா, இன்னொருத்தன் ஆன்மா இல்லைங்கிறாரு. எது உண்மை சொல்லுன்னா? பையனை பார்த்தா யுத்தோண்டா இருக்கான். ஏண்டா இவ்வளவு பெரிய கேள்வி கேட்குற, பதில் சொல்லிடுவேன், உனக்கு புரியுமா அப்படின்னு. அப்பா சொல்ல, எனக்கு புரியுமா புரியாதா எல்லாம் இல்லை, எனக்கு புரியுற மாதிரி பதில் சொல்லி ஆகணும். வாத்தியாரு உனக்கு புரியாது போடா அப்படின்னு சொன்னா யாருக்கு தகுதி இல்லை? ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. இது நடந்தது ராமகிருஷ்ணருடைய காலத்துல. விவேகானந்தர் மேல்நாட்டில் போய் சொற்பொழிவு பண்ணார். விவேகானந்தர் சொற்பொழிவு பண்றப்போ ஒரு சப்ஜெக்ட், ராமகிருஷ்ணர் சொன்ன சப்ஜெக்ட், யானை மேல ஒரு பாகன் வந்துட்டு இருக்கான். அந்த வழியா போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆளு வேதாந்தம் எல்லாம் படிச்ச ஒரு குரு கிட்ட, குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நாராயணன் தான், எல்லாமே நாராயணன் தான், வேற்றுமை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் போயிட்டு இருக்கிறப்ப அந்த யானை வந்து இருக்கிறப்ப மரம் பிடிச்சிருக்கு. பாகன் சொல்றாரு, யானை மரம் பிடிச்சிருக்கு, விலகி போன்னு. இவன் பார்த்தான், விலகி போன்னு சொல்ற சத்தத்தை விட குரு சொன்னது ஞாபகத்தில் வருது. என்னன்னு, எல்லாமே நாராயணன், நாராயணா அப்படின்ட்டு திண்டு கையை சொல்லிட்டு தூக்கி போட்டுச்சு. பாகன்னு பார்த்தாங்க, சொன்ன வச்சு கேட்காம அங்கே போய் விழுந்துட்டான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க, குருவும் ஓடி வந்தாரு. நீ என்னடாச்சு அப்படின்னா, நீங்க தானே சொன்னீங்க குருவே எல்லாமே நாராயணனா பார்க்கணும்னு. அப்படிதான் பார்த்தேன், அந்த யானை என்னை தூக்கி போட்டுருச்சுன்னு. எல்லாமே நாராயணனா பார்க்கணும்னு சொன்னேன், சரி நீ பார்த்தியா அப்படி அப்படின்னு. பார்த்தேனே, அதுக்காக தான் நின்னேன்னா. அப்போ பாகமா இருக்கிற நாராயணன் உன்னை போக சொன்னாரேன்னு ஏன் கேட்கல? அதுவும் நாராயணன் தானே, அவன் பற்றி ஏன் கேட்கல? இப்படிதான் குளறுபடி ஆயிடும். இத சுயமுயற்சி சரணாகதி அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் மேல்நாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சரணாகதிங்கிறது எல்லாம் நாராயணன் அவன்கிட்ட ஒப்படைக்கிறது. சுயமுயற்சின்னா இறந்து வருதுன்னு செஞ்சு நம்ம முயற்சி தப்பிக்கிறது. அது முயற்சி எடுக்க வேணாம், எல்லாம் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு நிற்கிறது அந்த இடம் இல்லை. தப்பிக்கிறது நம்முடைய முயற்சியை காட்டணும். இந்த கதையை முயற்சிக்கும் சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம்னு 5 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. இந்த கதையை சொல்லிட்டு அதோட விளக்கத்தை 5 மணி நேரம் எடுத்தார். எடுத்துட்டு இங்க வந்த பின்ன பேரூர் மடத்துல இதை சொல்றார்.
ராமகிருஷ்ண பரமஹம்சன் இந்த கதையை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் அவ்வளோ மணி நேரம் பேச வேண்டியது இருந்தது அப்படின்னு. லாட்டுன்னு சொல்லி ஒரு சிஷியா இருக்கார், இவங்க கூட சேர்ந்தவர் தான், 14 பேர்ல ஒருத்தர். அவருக்கு பெரும்பாலும் பள்ளிக்கூட அறிவு ஞானம் அதெல்லாம் இல்லை, ராமகிருஷ்ணன் மாதிரி படித்தது கிடையாது இவரும். ஆனால் நல்ல அனுபவசாலி, பிரம்மனையே தியானம் பண்ணி கண்டுபிடிச்சவர். அவர் ஒரு கேள்வி கேட்டார், நரேன் நீ அங்கே போய் சொன்னேன்னு சொல்றிய, அதை பற்றி என்ன கொஞ்சம் சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன்னா. நரேன் பார்த்தாரு, நரேன்னா விவேகானந்தர். லாட்டுவை பார்த்தாரு, அத்புதானந்தான்னு பேரு. அந்த விளக்கம் அவங்களுக்கு 5 மணி நேரம் ஆயிருக்கு, உங்ககிட்ட சொல்லணும்னா உனக்கெல்லாம் அவ்வளோ புரியாது அப்படின்னாரு. இந்த லாட்டு கொஞ்சம் நேரம் சொன்னாரு, நீ எல்லாம் அமெரிக்காவுக்கு போய் வேதாந்தத்தை பேசி புரிய வச்சேன்னு சொல்ற, எனக்கு புரிய வைக்கிறதுக்கு தெரியல உனக்கு, அவங்க எப்படி புரிய வச்ச அப்படின்னார். அவருக்கு ஷேமாகி போச்சு இவருக்கு விவேகானந்தருக்கு. என்ன சொல்ல வராது இவரு, எந்த கருத்தை சொல்லியோ அது தெரியாதுன்னு, எனக்கு தெரியாத அந்த விஷயத்த நீ எந்த பக்குவத்தில் சொல்லி என்னை புரிய வைக்க முடியுமா, அப்படி புரிய வச்சுதான் ஆகணும். அப்ப என்ன வேணும் அவருக்கு, பெரிய ஞானம். அது சின்னவனுக்கு புரிய வைக்க தெரியல அப்படின்னா வேஸ்ட். அப்ப நம்ம இறங்கி வந்து அதன் கருத்துக்கு தகுந்த மாதிரி மெல்ல ஏறி அவனுக்கு கை கொடுத்து கொண்டு போய் புரிய வைக்கணும். இதைத்தான் தியானம், சவிகல்ப தியானம் அப்படின்ட்டு உட்காந்து தியானம் பண்றப்போ அந்த பிரம்ம தியானத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்யணும், அலசி பார்க்கணும். அனலைசேஷன் பண்ணாதான் புரியும். சும்மா சச்சிதானந்தம் அப்படின்னா தெரியாது, அத்வைதம் 2 இல்லை அப்படின்னா தெரியாது. எப்படி 2 இல்லை, ஒரே பொருள் அப்படின்னா அசையாது அப்படின்னா, ஒரே பொருள் அசையாது, 2 சம்பந்தம் இருக்கா? ஏன் பொருள் அசையாது? அசையாத பொருள் எத்தனை? ஏன் 2 பொருள், இதுவும் அசையாது அதுவும் அசையாதுன்னு சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? ஒண்ணுதான், 2 பொருள், இதுவும் அசையாம இருக்கு இதுவும் அசையாம இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 ஆகட்டுமே, புரியுதா? ஒரு பொருள் பெருசா இருக்குது, அதான் பெரியது, அதான் பிரம்மம் தான் பெருசு. 2 பொருள் இருந்துச்சுன்னா அந்த 2 பொருளுக்கு யார் இடம் கொடுத்தா? ஒரு ஆகாசம். அப்ப இதை விட அதான பெருசு, அப்ப அதுதான் அசையாது. இதெல்லாம் அதைவே இல்லையோ, அதை விட பெருசாது. இப்படி தியானத்துல அந்த வார்த்தைகளை கணிச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம அறியாமலேயே உள்ள போயிடும். காலம் தேசம்லாம் கடந்து போயிடும். உட்காந்து இருக்கிறது நாம அலசி இப்படி உள்ள போக கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் உள்ளவங்க வருவாங்க, இன்னும் உள்ள போய் 3 மணி நேரம் ஆச்சு நீ எந்திரிக்கவே இல்லை அப்படின்பா. அப்படின்னா என்ன ஆயிருக்கு, நமக்கு அந்த விஷயத்தில் நுழைஞ்சு ஆராய்ச்சி பண்ணி 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நமக்கே தெரியல. அந்த அளவுக்கு காலமே நம்ம கிட்ட அடிமை ஆயிடுச்சு. அதை நம்ம புரியலைன்னு வைங்க, 5 நிமிஷம் உட்காந்து இருப்போம், அதுக்குள்ள எந்திரிச்சிடும் போதும் அப்புறம் பார்க்கலாம். அதுவே ரொம்ப நேரம் மாதிரி ஆகும், சில நேரம் அப்படிதான் ஆயிடும். நான் சொற்பொழிவு பண்றப்ப புரியலைன்னு வைங்க, சுவாமி எப்படா முடிப்பாரு. புரியுது, கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நேரம் போனதே தெரியாது. நான் சொல்லிட்டே இருக்கிறப்போ ஆடியன்ஸ் சில பேர் நான் பார்த்து நிறுத்துவேன் சில நேரம். எப்போ தெரியுமா, நான் பாடம் சொல்லிட்டு இருக்கிறப்போ முன்னால உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படியே தலையை திருப்பி கடிகாரம் பார்த்தாங்கன்னு வைங்க, புரிஞ்சிடும் போதும், இதை விட நிறுத்திடலாம். இது எதை காட்டுறதுன்னா நம்ம எடுத்துக்கொள்கிற சிரத்தா, அந்த இன்ட்ரெஸ்ட். அதனால 25 முடிந்தது, அடுத்த வாரம் 26 பார்ப்போம். ஸ்லோகம் படிச்சுட்டு நிறுத்திடலாம். स्वानुभूति रसादेशात् दृश्य शब्द अनुपेक्षयतु निर्विकल्प समाधि स्यात् निवाद स्थितजी भवत्. இது 26வது ஸ்லோகம். என்ன சொல்ல வர்றதுன்னா, தனது உண்மை சொரூபமாகிய சிதானந்தத்தில் முற்றிலுமாக மூழ்கி இருக்கும் மனது அறியும் பொருள்களையும் சப்தங்களையும் விட்டு நிர்விகல்ப சமாதியை அடையும் போது எப்படி இருக்குமா, காற்று வீசாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபம் போல அசைவற்று விளங்கும். அங்க
பொருளும் சப்தமும் ரெண்டுமே நீக்கப்பட்டது. நிர்விகல்ப சவிகல்ப சமாதி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ படிக்க போகிறது நிர்விகல்ப சமாதியில் மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்லோகம் சொல்லலாமா? ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.